இசையமைப்பாளரும் நடிகருமான ஜிவி பிரகாஷ் இன்னைக்கு நம்ம கோலிவுட் வட்டாரத்துல தொடர்ந்து தன்னுடைய படங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிஸியான நடிகரா மாறிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில நவம்பர் மாதம் 10ஆம் தேதி இயக்குனர் ராஜேஷ் இயக்கத்திலும் நடிகர் ஜிவி பிரகாஷ் உடைய நடிப்பிலும் உருவான கடவுள் இருக்கான் குமார் திரைப்படம் வெளியாக இருக்கு. உன் பேர் என்னப்பா? குமார். இந்த நிலையில ஜிவி பிரகாஷ் சமீபத்துல கொடுத்த ஒரு பேட்டியில இந்த படத்தோட கதை சென்னை டு பாண்டிச்சேரி போகிற சாலையில நடக்கிற விஷயங்கள் தான். ஒரு பெரிய காமெடி கூட்டமே இருக்கிற இந்த படம் ஒரு வித்தியாசமான கதை. இதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் என்ன சொன்னார்னா, வாங்க பஞ்சாயத்துக்கு போலாம். எனக்கு நடிகர் விஜய் ரொம்பவே பிடிக்கும். ஆனா இத பார்த்து அஜித் ரசிகர்கள் என்ன ரொம்பவே கிண்டல் பண்ணுவாங்க. எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நான் யாரை கேட்கணும்? ஆரம்ப கட்டத்துல நான் இசையமைக்க வந்த போது இவனா ஏன் மியூசிக் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சாங்க. அதையெல்லாம் நினைச்சுக்கிட்டு நம்ம தலையில ஏத்திக்கிட்டு அதுக்கு பதில் அளிச்சிருந்தா நேரம் தான் வீணாகும். கடவுளையே எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் மனுஷங்களை விட்டு வைப்பாங்களா என்ன? இதையெல்லாம் நினைச்சு கவலைப்படாம நாம செய்யற வேலையை ஒழுங்கா செஞ்சாலே போதும் அப்படின்னு ஜிவி பிரகாஷ் சொல்லியிருக்காரு. என்ன கன்றாவிடா இதெல்லாம். இனி இது போல நம்ம கோலிவுட் வட்டாரத்துல நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களுக்கும் கிசுகிசுக்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி. பெரும் மகிழ்ச்சி.